அம்மா ஏம்மா சோகமாக இருக்கீங்க? தெரியுதா ஏதாச்சும்? என்னாச்சு? தங்கம் வைக்கிற விலைக்கு கம்மல் உடஞ்சிருச்சு. நல்லா ஜூம் பண்ணி பாரு. இங்கே தெரியுதா? அந்த திருகாணியோட ஸ்க்ரூ வந்து இந்த கம்மலுக்குள்ளே இருக்குது. இது உடஞ்சிருச்சு. ஆனால் ஒரு அதிர்ஷ்டத்தில் இந்த இது வந்து தொலையலை, நம்மளுக்கே கிடச்சிருச்சு. இந்த கம்மல் வந்து 916 தங்கம், அதனால் தொலையாமல் கிடச்சது நம்ம பாக்கியம். இப்போ இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பற்ற வச்சிடலாம்ல? பற்ற வைக்க முடியாதுல்ல, அந்த திருகாணி வந்து அந்த ஸ்க்ரூ உள்ளெல்லாம் இருக்குது, அது எடுக்க முடியாதோ? பார்த்தீங்களா பந்தங்களே எப்படி சிக்கியிருக்கேன்னு பார்த்தீங்களா? எப்படி லாக் ஆயிருக்கேன்னு. இதுக்குள்ளே வந்து அந்த திருகாணியோட அந்த ஸ்க்ரூ இருக்குது. இந்த பொட்டு வந்து வெளியே இருக்குது. புதுசாக எதாவது எடுக்கணுமா? புதுசாக தான் எடுக்கலாம்னா தங்கம் வேற 70,000க்கு போயிடும் போல இருக்குது. பயங்கர ரேட்டில் போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுதான் இவ்வளோ சோகமாக உட்காந்துட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சிச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். இது எடுக்க முடியுமா, பற்ற வைக்க முடியுமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக போய் எடுக்கணும்னா செய்கூலி சேதாரம் அது இது லொட்டு லிஸ்ட்டெல்லாம் கொடுத்து எடுக்கிறதுக்குள்ள விடிஞ்சும். என்ன பண்ணுறேன், நல்ல வேலைங்க, ஒரு அதிர்ஷ்டத்தினால இது கிடச்சிருச்சு. இல்லாமல் இருந்துச்சுன்னா இது கிடச்சிருக்காது. எங்கே கிடந்துச்சு? அது கிடச்சிருச்சு, என் மடியிலே வந்து இருந்துச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஜபாவுடைய கம்மல். ஜபாக்கு வந்து எங்கள் அம்மா என்னோட அம்மா எடுத்து கொடுத்தாங்க. எங்கள் பாட்டி, அவங்க எங்கள் ஐயா சீருக்கு ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு. என்னோடதெல்லாம் வந்து இந்த வீடு கட்டும்போது கொஞ்சம் எல்லாம் நாங்கள் விற்றுட்டோம். இது வந்து ஜபாவுடையது. அது போட்டுட்டு இருந்தேன். 916 தான். பட் இது இப்படி உடையும் நான் எதிர்பார்க்கல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய்.